I hope I'm audible, Dinesh. Yes, sir, you're audible now. I thank the Lord for giving me yet another opportunity to come before you to present the word. And it's a great privilege to actually go through this lockdown. For me, in my busy schedule, it's been always difficult to find time. But now the biggest thing and the biggest advantage that I had was to spend a lot of time with the Word of God in between. Now it's going back to normal. The doctors and the medical world say it's time that we get used to living with this virus. And so my life is going back to being busy again in the clinic. So I don't get as much time as I used to earlier, but then I thank the Lord for, again, giving me this opportunity to prepare and to be there, present this word before you. Dinesh? Okay, தேவநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக தேவனுடைய வார்த்தையை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளும்படியான வாய்ப்பை கிடைக்கப்பெற்றதுக்கு நன்றி சொல்கிறேன். அதே போல கடந்த லாக்டவுன் இருந்த நாட்களிலே அதிகமாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கும் தேவனுடைய வார்த்தையை சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்குமான வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்றிருந்தது. பின்பதாக இந்த லாக்டவுன் முடிந்து இப்பொழுதும் நாம் இந்த வைரஸோடு கூட சேர்ந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டதன் பின்பதாக நான் என்னுடைய பழைய வாழ்க்கைக்குள்ளாக, அதாவது என்னுடைய மீண்டுமாக மிக அளவில் நிறைந்திருக்கின்ற ஒரு நாட்களுக்குள்ளாக நான் சென்றிருக்கின்றேன். ஆகவே இப்பொழுதும் அந்த நாட்கள் இருந்த போதும் கூட தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கும் சில நேரம் கிடைக்கப்பெறுகின்றது. இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். I hope you remember what I spoke last time. I spoke about what type of a believer that the Lord expects or is committed to. கடந்த முறை அடியேன் பேசினதனுடைய செய்தியினுடைய சாராம்சம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நம்புகின்றேன். எப்பேற்பட்ட ஒரு விசுவாசியாய் நாம் ஜீவிக்கின்றோம், அல்லது ஆண்டவர் எப்படிப்பட்ட விசுவாசியாய் நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். And we looked at that from the book of John and from various references from the book of John and First John, from the Gospel of John. அதனை யோவான் சுவிசேஷத்தினுடைய அடிப்படையிலும் யோவான் சுவிசேஷத்தின் பல பகுதிகளிலும் அதே போல 1 யோவானுடைய பகுதியிலும் இருந்து நாம் சிந்தித்தோம். Today, in the same continuation of this thought, I would like to speak to you from the book of Ephesians. இந்த நாளிலே அதே சிந்தனையினுடைய தொடர்ச்சியாக எபேசியர் நிருபத்திலிருந்து ஒரு பகுதிக்கு நேராய் திருப்ப விரும்புகிறேன். It's from Ephesians chapter 2 verse 1 to 7. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். Can somebody read it for me? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். We want to understand the privileges that we as true believers have in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான விசுவாசிகளாக இருக்கிற நம் அனைவருக்குமே நாம் பெற்றுக்கொண்ட ஸ்லாக்கியங்கள் என்ன என்பதை பற்றி எடுத்துரைக்கின்றது. In other words, going to try and understand the two characteristics of a believer. அல்லது வேறொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் உண்மையான விசுவாசியினுடைய 2 குணாதிசயங்கள் என்பதை பற்றி தான் பார்க்க முடியும். Not two. True characteristics. உண்மையான குணாதிசயங்கள் என்பதை பற்றி நாம் இதிலே காண முடியும். So if we go to one more passage from Ephesians chapter 1 verse 9, can we read 19, can we read that? மற்றொரு பகுதியாக எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பார்ப்போம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். Verse 20 and 21 also.
எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து. The biggest problem with believers today is that we do not understand this particular power that the Lord is talking about in our lives. விசுவாசிகளுக்கு இடையிலே காணப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்றால், தேவன் நமக்கு எவ்வளவு மாபெரும் ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார் என்பதை அறியாமல் ஜீவிப்பதாக இருக்கின்றது. In verse 19 it says, His power towards us who believe. 19வது வசனத்திலே அவர் மேல் விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் வல்லமை என்று சொல்லப்படுகிறது. If we understand this portion actually from what we just read, the power that resurrected Christ from the dead and seated him in heavenly places is the same power that is within us as believers. இந்த பகுதியை நாம் சற்று வாசித்து புரிந்து கொள்ள முற்படும் நேரத்திலே இதில் காண்பிக்கிறது போல, கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த அந்த பலத்த சத்துவத்தினுடைய வல்லமைதான் நமக்குள்ளும் செயல்படக்கூடியதாக இருக்கின்றது. This we need to understand very, very clearly. இதை நாம் மிக மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். If we understand that that same power that rose Christ from the dead, from the cross of Calvary and made him ascend into heaven is still working in you, understand there will be a difference in your life because there will be power in your life. கல்வாரி சிலுவையிலே மரித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அங்கே உயிரோடு எழுப்பி அவர் உன்னதங்களிலே பரமேறி செல்வதற்காக இந்த வல்லமையானது உதவி புரிந்திருக்குமானால், அந்த வல்லமையை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து அனுபவித்திருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் பெறக்கூடியதாக இருக்கும். This is one big problem with the contemporary church or the present church situation. இப்பொழுதும் சமகாலத்தில் நாம் ஜீவிக்கக்கூடிய இந்த நாட்களிலே காணப்படக்கூடிய திருச்சபையினுடைய பிரச்சனையும் இதுவாகத்தான் காணப்படுகின்றது. It's full of people who declare, I know God, I am a Christian, and so many things about professing Christ, but their lives bear no marks of his power. இந்த நாட்களிலே கிறிஸ்தவ சபையினுடைய மத்தியிலே எனக்கு ஆண்டவரை தெரியும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அநேகரும் இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டவருடைய எந்தவித ஒரு குணாதிசயமும் அற்றவர்களாக ஜீவிக்கிறார்கள். No, it's not about being saved. They say that I am a Christian. நான் ஒரு கிறிஸ்தவன் என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள். They say that I know God. எனக்கு தேவனை தெரியும் என்று சொல்கிறார்கள். But their life doesn't really show it. ஆனால் அவருடைய வாழ்க்கையோ உண்மையாக அதை பிரதிபலிப்பதில்லை. This happens only if you have experienced the true saving relationship with your Savior. உங்களுடைய இரட்சகரோடு இருக்கக்கூடிய உண்மையான அந்த உறவை பெற்றிருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த குணாதிசயங்கள் பிரதிபலிப்பாகும். Otherwise it will be very similar to what we read last time in Matthew chapter 27 verse 21 and 22. இல்லை என்றால் கடந்த முறை நாம் வாசித்த மத்தேயு 27ஆம் அதிகாரம் 21 22வது வசனத்திலே வாசித்ததை போலதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அந்த 23வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 20. There will be so many believers who profess or say that, Lord, I did this for you, I did this, and I lived like this, but the Lord is going to turn and look at you and say, I don't know you. இங்க அநேக நபர்கள் வந்து ஆண்டவரே உம்மை எங்களுக்கு தெரியும், உங்களுடைய நாமத்திலே நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் செய்தோம் என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து உங்களை அறியேன் என்று சொல்வார். Turn to again Ephesians chapter 1 verse 19. மீண்டுமாக நீங்கள் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திற்கு வாருங்கள். The question today is that have you experienced this power of God working in you? உங்களுக்குள்ளாக கிரியை செய்யக்கூடிய இந்த தேவனுடைய வல்லமையை நீங்கள் அனுபவித்ததுண்டா என்று கேட்கிறேன். The Ephesians chapter 2 verse 1, can we read that? எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். So what has that power done in you? ஆகவே அந்த வல்லமை உங்களுக்குள்ளாக என்ன செய்தது? It has delivered you from death and sin. அது உங்களை பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுவித்தது. You were dead in transgression, dead in sin. நீங்கள் அக்கிரமங்களிலே பாவங்களிலே மரித்தவர்களாக இருந்தீர்கள். And this life has been given to you as a regeneration, and you're given a second life with all power now.
இந்த குறிப்பிட்ட காரியங்களிலிருந்து ஒரு மறு பிறப்பாக உங்களுக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது எல்லா வல்லமையும் உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. Paul's major aim in this book, when he started off this book, was to bring in the unification of the Gentiles and the Jews. இந்த புத்தகத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்ற நேரத்திலே புறஜாதியாரையும் யூதர்களையும் ஒருமித்து இணைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோட கூட எழுதுகின்றதை காண முடியும். So here, this particular verse that we read in chapter 2 verse 1, he refers to the Gentiles. இரண்டாம் அதிகாரம் முதல் வசனத்திலே வாசித்த இந்த வசனமானது புறஜாதியாரை குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. He talks about how a person who is a Gentile was before he came to the Lord. ஒரு புறஜாதியாரான மனுஷன் ஆண்டவருக்குள் வருவதற்கு முன்பதாக எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்பதை குறித்து எடுத்துரைக்கிறது. And if you see in the same chapter verse 14 and 15, அதே அதிகாரம் 14 15வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. So both the groups, here he is referring to both the groups, both the Gentiles and the Jews. இரு குழுவினரையும் அவர் சொல்கிறார், புறஜாதியாரையும் யூதர்களையும் சொல்கிறார். Here he uses that particular thing, all of us, the word all of us. நம் எல்லாரையும் என்ற ஒரு வார்த்தையை இங்கே அவர் பயன்படுத்துகிறதை காண முடியும். Whereas in verse 1 we say you, that was very specific to the Gentiles. ஆனால் அதே அதிகாரம் முதல் வசனத்திலே நீங்கள் என்ற ஒரு வார்த்தை, அது உங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது குறிப்பாக புறஜாதியாரை சுட்டி காண்பிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றது. So when we come to understand the background of this book, he is trying to bring in common the nature of the Gentiles before they came to the Lord, and he's then emphasizing that you as believers were no different from them. We were all the same. ஆகவே இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல வருகின்ற நேரத்திலே இங்கே புறஜாதியார் ஆண்டவருக்குள்ளாக வருவதற்கு முன்பதாக அவருடைய முற்கால நிலைமையை பற்றி சொல்லிவிட்டு, ஆகவே அவர்களுக்கும் இப்பொழுது விசுவாசிகளாக இருக்கின்ற உங்களுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்று எடுத்துரைக்கிறார். And because of this nature, we were all the object of God's wrath. இந்த குறிப்பிட்ட சுவாபம், இந்த தன்மை நிமித்தமாக நாம் எல்லாரும் தேவனுடைய கோபாக்கினையினுடைய பாத்திரங்களாய் மாறினோம். This was not just for the Gentiles. இது புறஜாதியாருக்கு மட்டுமல்ல. This was for all mankind. இது எல்லா மனுக்குலத்திற்கும் பொருத்தமானது. Before God, before Christ, all of us were dead in transgression and in sin. தேவனுக்கு முன்பதாக, கிறிஸ்துவுக்கு முன்பதாக நாம் எல்லாருமே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாகவே இருந்தோம். What does Paul mean here by being dead in their transgression and sins? அங்கே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? Obviously he is not referring here to physical death. நிச்சயமாக அவர் இங்கே சரீர பிரகாரமான மரணத்தை குறிப்பிட்டு சொல்லவில்லை. Because he is talking to the people who are reading and listening to the word. இப்பொழுதும் அவர் இந்த வார்த்தைகளை வாசிக்கின்ற, அதே போல இவைகளை கேட்கக்கூடிய நபர்களை குறிப்பிட்டு சொல்வதை காண முடியும். So it's basically not to do with people. He's not talking about physical death. ஆகவே இங்கே அவர் சரீர பிரகாரமான மரணத்தை குறிப்பிட்டு சொல்லவில்லை. One minute. I'm sorry. So here he's talking about death in terms of a separation. இங்கே மரணம் அல்லது மரித்தது என்று சொல்லப்படும் பொழுது ஒரு பிரிவின் அடிப்படையில் அவர் சொல்கிறதை பார்க்க முடியும். So that is what he's trying to highlight here. அதைத்தான் அவர் இங்கே மேற்கோளிட்டு காண்பிக்க விரும்புகிறார். When a person dies in his body, ஒரு மனிதன் தன்னுடைய சரீரத்திலே மரணமடையும் பொழுது he is separated from his spirit. அவன் தன்னுடைய ஆவியை விட்டு பிரிந்து போகிறான். When a person dies spiritually, ஒரு மனிதன் ஆவிக்குரிய விதமாக மரணமடையும் பொழுது he is separated from God. அவன் தேவனை விட்டு பிரிந்து போகிறான். This is what he's trying to emphasize here. அதைத்தான் அவர் இங்கே அழுத்தமாய் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். This sin and transgression in your life is now interfering in your relationship with God, and it is separating you
from your relationship or your union or your communion with God. ஆகவே இந்த உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய இந்த அக்கிரமங்களும் பாவங்களும் என்று சொல்வது தேவனுடன் கூட இருக்கின்ற உறவை அது பாதிக்கின்றது. பின்பதாக தேவனோட கூட இருக்கின்ற அந்த உறவை பாதித்து அதை முறித்து போடக்கூடியதாக துண்டிக்கின்றதா இருக்கின்றது. Try and understand what happened in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்தில் என்ன சம்பவித்தது என்பதை பற்றி சற்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். When Adam first sinned, ஆதாம் முதலாவதாக பாவம் செய்த பொழுது what did he do? அவன் என்ன செய்தான்? The first thing that he did was to hide from God. அவன் முதலாவதாக செய்தது தேவனை விட்டு தன்னை மறைத்து அல்லது ஒளித்துக் கொண்டான். Sin affected his relationship with God. பாவம் அவனையும் தேவனுக்கும் இருக்கின்ற அந்த உறவை பாதித்தது. The person who used to commune and talk to God every day or every moment, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் தேவனோட கூட உறவாடி தேவனோட கூட பேசி வந்த மனிதன் now no longer desired to walk and talk with him in the garden, but he is now trying to run away from him and hide from God. இப்பொழுதோ தேவனோட கூட பேசவோ தேவனோட கூட உறவாடவோ விருப்பமற்றவனாக தேவனை விட்டு ஓடக்கூடியவனாக தேவனை விட்டு தன்னை ஒளித்துக் கொள்ளுகிறவனாய் காட்சியளிக்கிறான். And this was caused by the sin in Adam's life. இது ஆதாமுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட பாவத்தின் விளைவாக சம்பவித்தது. And this first sin caused us to go down into the offerings, and we carry this flesh in us. ஆகவே இதன் பின்பதாக அங்கே அதனுடைய விளைவாக அது பலி செலுத்தப்பட்டதாகவும் பின்பதாக அது சரீரத்தின் வாயிலாக அது நமக்கும் கடந்து வந்ததாய் பார்க்க முடியும். So we have missed the mark because of our living in transgression. ஆகவே நாம் அக்கிரமங்களிலே ஜீவிக்கின்றது நிமித்தமாக நமக்கென்றும் வைத்திருக்கக்கூடிய அந்த லக்கை நாம் இழந்து போய்விட்டோம். And so the natural creation that God created in his own image is now tarnished, and now we are not anymore like him in his image that he has made. தேவன் நமக்கென்றும் உண்டாக்கி கொடுத்த அந்த இயல்பான சாயலிலே இப்பொழுது நாம் ஜீவியாமல் நாம் வேறு விதமாய் மாறி இருக்கிறோம். We have the holiness of God in our speech, in our life, in our action, in our thoughts is gone. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற நம்முடைய பேச்சிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய நடவடிக்கைகளிலும் காணப்படுகின்ற அந்த தேவனுடைய பரிசுத்தம் அற்றவர்களாக இருக்கின்றோம். So this is what is causing, or this is what Paul explains here as being transgressed in sin. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லும் பொழுது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த என்று நம்மை பற்றி சொல்கிறார். And as we all know in Romans 6:23, the wages of sin is death. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற வண்ணமாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகின்றது. And sin earned this separation from God. இந்த பாவம் என்பது தேவனிடம் விட்டு பிரிந்து போயிருக்கின்ற அந்த உறவு துண்டிக்கப்படுகின்றதை நமக்கு சம்பாதித்து கொடுத்தது. I want you to quickly turn your attention to 1 Corinthians 2 verse 14. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திற்கு நீங்கள் விரைவாக திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். 2:14 ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். So what happens to us? ஆகவே நமக்கு என்ன சம்பவிக்கிறது? Now that sin has already come into us and we have this fleshly nature in us, பாவம் ஏற்கனவே நமக்குள் பிரவேசித்திருக்கிறது. பாவத்தினுடைய சுவாபம் இப்பொழுது நமக்குள் இருக்கின்றது. it is not natural for us to accept the truth of the Lord or the word. வார்த்தை அல்லது ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்வது என்பது நம்முடைய இயல்பை விட்டு மாறி போய்விட்டது. We no more understand God the way he intended us when he created Adam. தேவன் ஆதாமை படைத்த நேரத்தில் எப்படியாக தேவனை அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி இருந்தாரோ அவண்டமாய் நாம் இப்பொழுதும் புரிந்து கொள்ளவில்லை. So that is why we understand that the world and the system of the world takes us away from the Lord. அது நிமித்தமாகத்தான் உலகத்தினுடைய காரியங்களும் அதே போல உலகத்தினுடைய அமைப்புகளும் தேவனை விட்டு மனிதனை அல்லது நம்மை தொலைவாக கொண்டு போய் விட்டது. And this in actuality is rejection of the true God. இந்த இயல்பு நிமித்தமாக இந்த சுவாபத்து நிமித்தமாக நாம் தேவனை புறக்கணிக்கின்ற ஒரு நிலைமையிலே வந்துவிட்டோம். That is why we make up our own image or images of other creatures, and that is why we went into idolatry. அது நிமித்தமாகத்தான் நமக்கென்றும் விரும்பக்கூடிய நமக்கு தோன்றக்கூடிய சாயங்களை அதே போல ரூபங்களை உருவாக்கி நாம் விக்கிரகாராதனை செய்கிறவர்களாய் போய்விட்டோம்.
Adam, whose initial priority was his communion with God, was separated, and now the communion is lost. And what actually happens is now his priorities have changed. Things which are more important than God is what is idolatry. இங்கே தேவனுடைய கூட இருக்கின்ற உறவு என்பது, அவருடைய கூட இருக்கின்ற ஐக்கியம் என்பது மிக ஒரு முன் நிலைமையில காணப்பட்டிருந்த ஆதாமுடைய வாழ்க்கையானது இப்பொழுது முற்றுமாய் அது பாதிப்பை ஏற்படுத்தி அந்த ஐக்கியமானது இப்பொழுது துண்டிக்கப்பட்ட நிலைமையிலே வேற அநேக காரியங்களுக்கு எதுவாய் முன்னுரிமை கொடுத்தவனாய் போய்விட்டான். ஆகவே தேவனுக்கு முன்னுரிமை கொடாதிருக்கக்கூடிய மற்ற ஏனைய எல்லா காரியங்களுமே அது விக்கிரகமாகவே கருதப்படுகின்றது. Turn quickly to Romans chapter 3 verse 11 and 12. ரோமர் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனத்திற்கு நீங்கள் திரும்புங்கள். ரோமர் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. Here the word of God very clearly says that not one who has not turned away from God. தேவனை தேடுகிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று இங்கே சொல்லப்படுகின்றது. This is what the death in transgression means, or living in sin means. இதான் பாவத்திலே ஜீவிக்கின்ற தன்மை என்பதும் அல்லது அக்கிரமங்களிலே மரித்திருக்கின்ற நிலைமை என்ன என்பதும் இதன் மூலமாய் அறிகின்றோம். The state of mankind where he is dead to God, having no relationship or communion, turning away from him. தேவனோட கூட எந்த ஒரு உறவோ எந்த ஒரு ஐக்கியமும் இல்லாதவனாக, தேவனை விட்டு விலகிச் சென்றவனாக அவன் ஒரு மரித்து போன ஒரு நிலைமையிலே அவன் காட்சியளிக்கிறான். But does it mean that there is that we cannot do any good anymore? அப்படியானால் இனிமேல் நாமால் எந்த விதமான நன்மையும் செய்யவே இயலாது என்ற அர்த்தமா? Can you turn to Genesis chapter 9 verse 6? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திற்கு திரும்புங்கள். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. See, though sin had tarnished our image, பாவம் நம்முடைய சாயலை கரைபடுத்தி இருந்தாலும் it doesn't take away our image that God created us in. தேவன் நமக்குள்ளாக உண்டாக்கி வைத்திருந்த அந்த சாயலை அது அகற்றி விடாது. Though what we read in Romans chapter 3 verse 12 says that there is no good who does good and not even one. ரோமர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசித்ததை போல நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று வாசித்தோமே. And we also read in Isaiah chapter 64 verse 6 that all our righteousness are like filthy rags before the Lord. ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நம்முடைய நன்மை எல்லாம் தேவனுக்கு முன்பதாக அழுக்கான கந்தைகளாக இருக்கின்றது என்று வாசிக்கின்றோம். It is true because all this comes from man's heart which is wrong. இவைகள் எல்லாம் தவறாக இருக்கின்ற மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகின்றதாக இருக்கின்றது. A heart full of pride, a heart full of selfish ambitions. சுயநலமான லட்சியங்களோடு பெருமையோடு காணப்படுகின்ற இருதயத்திலிருந்து புறப்படக்கூடியதாக இருக்கின்றது. A heart full of envy and jealousy. பொறாமையின் வன்மத்தினால நிறைந்திருக்கின்றது. A heart lacking love. அன்பு இல்லாத ஒரு இருதயத்திலிருந்து புறப்படுகின்றது. And this we understand from biblical scholars who mention this as depravity of man. இதைத்தான் வேத பண்டிதர்கள் மனுஷனுடைய சீர்குலைவு என்று சொல்கிறார்கள். Or in other words, John MacArthur mentioned this as a state of spiritual death. அல்லது சகோதரன் ஜான் மெக்கார்த்தர் சொல்வதை போல இது மனுஷனுடைய ஆவிக்குரிய மரணம் என்று சொல்கிறார்கள். So basically in history we see this repeating over and over again. ஆகவே சரித்திரத்தின் வாயிலாக நாம் பார்க்கின்ற பொழுது இதே காரியமானது மீண்டும் மீண்டுமாய் சம்பவிக்கின்றதை காண்கிறோம். I want to just quote Warren Wiersbe who mentions it this way. வாரன் வியஸ்பி என்பவர் இவ்வண்ணமாய் இதனை குறிப்பிட்டு சொல்வதை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். All lost sinners are dead. இழந்து போன எல்லா பாவிகளுமே மரித்தவர்களே. And the only difference between one sinner and another, ஒரு பாவிக்கும் மற்றும் இருக்கின்ற ஒரு பாவிக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்னவென்றால், is the state of decay they are in. அவர்கள் எப்பேற்பட்ட அழுகி போன தன்மையில் இருக்கிறார்கள் என்பதே வித்தியாசம். That lost, derelict or skid row may be more decayed outwardly. வெளிப்புறமாக எவ்வளவு அதிகமாக அவர்கள் அழுகி போன நிலைமையிலே காணப்படலாம்.
that maybe more decayed outwardly than the unsaved society. இங்க ரட்சிக்கப்படாதிருக்கின்ற சமூகத்தை காட்டிலும் வெளிப்புறமாக இருக்கின்ற நிலைமைகள் அது அதிகமாய் அழுகி போனதாக இருக்கலாம். But both are dead in sin. ஆனால் இருவருமே பாவத்திலே மரித்தவர்களாக இருக்கிறார்கள். And one corpse cannot be more dead than another. ஒரு சடலம் மற்றொரு சடலத்தை காட்டிலும் அதிகமாய் மரித்த நிலைமைக்குள் இருக்காது. And that our world is now one vast graveyard. நம்முடைய இந்த உலகமானது முழுவதுமாய் ஒரு கல்லறை தோட்டமாக இருக்கின்றது. Filled with people who are dead while they live. அவர்கள் ஜீவிக்கின்ற பொழுதுதாமே மரித்தவர்களாக இருக்கிறார்கள். How true this is. இந்த வார்த்தை எவ்வளவு உண்மையாக இருக்கின்றது. We need to really consider and ponder upon this thought. இந்த சிந்தனை நாம் அதிகமாய் ஆழ சிந்தித்து பார்க்க வேண்டும். How different is our life from the people around in this common society. இந்த பொதுவான இந்த சமூகத்திலே இருக்கின்ற எல்லா ஜனங்களை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு வித்தியாசமானதாக இருக்கின்றது. We cannot be any more dead than they are. அவர்களை காட்டிலும் எப்பேற்பட்ட நிலைமையிலும் நாம் மரித்தவர்களாக இருக்கக்கூடாது. Quickly turn to 1 Timothy chapter 5 verse 6. விரைவாக 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திற்கு வருவோம். 1 தீமோத்தேயு 5:6. உத்தம விதவையாய் இருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். 1 Timothy I think it is 5:6. I think it is in 6 verse 6 ana. Yeah, 1. Yeah. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். This is how we do. Because of our indulgence in sin, and we live a life which is very similar to being dead. நாம் பாவத்திலே நாம் இன்பமாய் ஜீவிக்கின்ற காரணத்தினாலே உயிரோடே கூட இருந்தாலும் செத்த நிலைமையிலே வாழ்ந்து வருகின்றோம். We also looked at this verse last time when we studied the scriptures. It was 1 John 1:8. Can we turn back to that particular portion again? கடந்த முறை நாம் இந்த குறிப்பிட்ட விஷயங்களை சிந்தித்து தியானிக்கின்ற பொழுது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் தியானித்தோம். அதே வசனத்திற்கு நாம் திரும்புவோம். 1 யோவான் 1:8. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. This is what many times we do. We deceive ourselves by telling that we outwardly portray that everything is okay, but inside there's a lot of decay. ஆனால் இதைத்தான் அநேக நேரங்களில் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவர்களாக இருக்கின்றோம். வெளிப்புறமாக நாம் எல்லாரும் நன்றாக இருக்கிறோம், நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களாக இருக்கின்றோம். ஆனால் உட்புறமாக நமக்குள் இருக்கின்ற வாழ்க்கையிலே அழுகி போனவர்களாகவே காணப்படுகின்றோம். Okay. 1 John 5:13. 1 யோவான் 5:13. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். So this is a recognition that the Lord gives us when we are truly saved. He gives us a renewal, and Paul in this particular scripture, can we just read it once again slowly? 1 John 5:13. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். So here it's written that believe in the name of the Son of God, and you will know that you have eternal life. தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்கிறார். So if you have the true saving experience in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாக ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்குமானால், you need to understand that you have to show this experience, or you have a different life which is eternal in you. உங்களுக்குள்ளாக ஒரு வித்தியாசமான ஒரு ஜீவனாக நித்திய ஜீவன் நிச்சயம் காணப்பட்டிருக்கும். You no more are under the control of sin and your flesh. உங்களுடைய பாவத்துக்கு, அந்த பழைய பாவத்துக்கோ அல்லது உங்களுடைய மாம்சத்துக்கோ ஒருபோதும் நீங்கள் இனிமேல் அடிமையாக இல்லை. But you need to come under the full influence of this power of God which is in you now. ஆக இப்பொழுது உங்களுக்குள்ளாக இருக்கின்ற இந்த தேவனுடைய வல்லமையினுடைய முழுமைக்குள்ளாய் நீங்கள் வர வேண்டும். And what happens when this power first enters you? இந்த வல்லமையானது உங்களுக்குள்ள இருக்கின்ற நேரத்தில் உங்களுக்கு என்ன சம்பவிக்கும்? 1 Timothy 1:15. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். What does Paul say here? பவுல் இங்கே என்ன சொல்கிறார்?
பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். So once you understand and accept the Lord as your Savior, நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில இருப்பீர்களானால், a true believer starts to recognize their sin. உண்மையான விசுவாசியாக இருக்கின்றவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து கொள்கிறவனாக இருப்பான். Luke chapter 5 verse 8. Can we quickly turn to that? லூக்கா 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 5:8. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். Isaiah chapter 6 verse 5. We know that portion very well. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கின்ற வசனமே. ஏசாயா 6. What does Isaiah say? அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதேம். We understand that once we have this saving relationship and once we are redeemed by the Lord, we need to understand or realize or accept the sinful nature in our life. ஆண்டவராலே உண்மையாக நாம் மீட்கப்பட்டிருப்போம். ஆனால் ஆண்டவருடைய உண்மையான அந்த ரட்சிக்கின்ற உறவிற்குள் நாம் வந்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய பாவ நிலைமை என்ன என்பதை பற்றி பூர்ணமாய் அறிந்தவர்களாக இருந்திருப்போம். So this is what is one of the main characteristic of a believer. He understands his sinful state because now he looks at the Lord and his holiness and not the people around you. இதுதான் உண்மையான விசுவாசியினுடைய ஒரு பிரதானமான குணாதிசயமாக இருக்கின்றது. அவன் ரட்சிப்படைகின்ற நேரத்தில் சுற்றும் இருக்கின்ற ஜனங்களை பார்க்காமல் அதற்கு மாறாக தேவனை நோக்கி பார்க்கின்றவனாகவும் தன்னுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய பாவத்தை பற்றியும் உணர்கிறவனாகவே இருப்பான். Let's go to the next point in this particular portion. Go back to Ephesians chapter 2 verse 2 and 3. மீண்டுமாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களுக்குள் வருகின்ற அடுத்த குறிப்பிற்குள் செல்வோம். Can we read it again? அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கணையின் பிள்ளைகளாயிருந்தோம். It shows here about what happens to a person who is controlled and led with people into disobedience. Can you repeat it? No? Yeah. What controls and leads people into disobedience? ஒரு நபரை கீழ்ப்படியாமைக்குள்ளாக எப்படி எது வழிநடத்துகின்றது என்பதை பற்றி இங்கே நாம் காண முடிகின்றது. Which is the power that is in control? எந்த குறிப்பிட்ட வல்லமை ஆளுகைக்குட்பட்டு அது செயல்படுகின்றது? This transgression and sin in your life is what leads you into disobedience as well. உங்களுக்குள்ளாக இருக்கின்ற இந்த அக்கிரமும் பாவம் தான் உங்களை கீழ்ப்படியாமைக்குள்ளாக அது ஆளுகை செய்து வழிநடத்தக்கூடியதாக இருக்கின்றது. Here he refers in King James version it written here as children of disobedience. இங்கே கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகின்றது. This is the lifestyle that we had. And this is what is happening every day in our lives. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை தான் நாம் வாழ்ந்து வருகின்றோம். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் இதுவே சம்பவிக்கின்றது. A lifestyle of disobedience has become a part and parcel of our daily living. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமையினுடைய குணாதிசயம் ஒரு பங்காகவே மாறிவிட்டது. But when you have the power of salvation in your life, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ரட்சிப்பினுடைய வல்லமை காணப்பட்டிருக்கும் பொழுது, and when you allow the Lord to reign in you, ஆண்டவர் உங்களை ஆளும்படியாய் நீங்கள் விட்டுக் கொடுக்கின்ற பொழுது, automatically the power of resurrection will help you come out of this way of disobedience or this lifestyle of disobedience. இயல்பாகவே அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமைதாமே இந்த கீழ்ப்படியாமையினுடைய ஆளுகையிலிருந்து நீங்கள் வெளிப்பட்டு வரும்படியாய் நிச்சயம் உதவி புரியும். Okay, we in this particular portion again we also see what happens to these people because of the way of disobedience. They followed the ways of the world. இங்கே சொல்லப்படுகின்ற இந்த கீழ்ப்படியாமையுடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையிலே இந்த குணாதிசயம் இருக்கின்றதுனால எப்படிப்பட்டவர்களாய் மாறுகிறார்கள் என்பதை பற்றி இங்கே சொல்லப்படுகின்றது. அவர்கள் வழக்கத்திற்கேற்றபடியாக நடந்து என்று சொல்லப்படுகின்றது.
the world's and the social value system is very different from what is of the principles of the Lord. ஆண்டவருடைய கோட்பாடுகளுக்கும் உலகத்தினுடைய வழக்கமும் அதனுடைய அமைப்புகளுக்கும் அதனை சார்ந்தவைகளும் முற்றும் வித்தியாசமானவைகள். The thoughts and the belief system are very contradictory to what God and His Word says. இங்கே உலகத்திலே காணப்படுகின்றதனுடைய நம்பிக்கைகளும் அவருடைய முறைமைகளும் வேத வசனமும் தேவன் சொல்லுகின்றவைகளுக்கும் முற்றும் மாறுபட்டதாக இருக்கின்றது. And what does the world do? உலகம் என்ன செய்கிறது? It wants you to conform into the image of what the world is wanting you to do. உலகம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றதோ, எதுவாக நீங்கள் மாற வேண்டும் என்று நினைக்கின்றதோ அதற்குள்ளாக உங்களை ஒத்த வேஷம் தரிக்கும்படியாய் செய்கின்றது. But what does the word of God want you to do? ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றது? It wants you to leave this way of the world and conform into the image of Christ. இந்த உலகத்தினுடைய வேஷங்கள் எல்லாம் முற்றுமாய் களைந்து விட்டு தேவனுடைய வார்த்தைக்கு எதுவாய் நீங்கள் மாற வேண்டும் என்று விரும்புகின்றது. Romans 12 chapter 2. ரோமர் 12 chapter 12 verse 2, sorry. ரோமர் 12 அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். This is what the word of God expects you to do. இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை விரும்புகின்றது. Being transformed. நீங்கள் மறுரூபம் அடைந்து மாற்றம் பெற்று by the renewing of your mind. உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே only then will you be able to be approved of God. அப்பொழுது மட்டும்தான் தேவனாலே நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். And this has to be a willful, forced lifestyle that you would now newly adapt, because that is not your nature. உங்களுடைய சுவாபம் இப்படிப்பட்ட நன்மையான வாழ்க்கை இல்லாத காரணத்து நிமித்தமாக இந்த புதிய வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்குள்ளாக மனப்பூர்வமாக கட்டாயப்படுத்தி பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். Because of the pattern of the world and the life of the flesh is totally different. ஏனென்றால் உலகத்தினுடைய முறையும் மாம்சத்துக்கு ஏதுவாக இருக்கின்ற ஜீவியமும் முற்றும் வித்தியாசமானது. Because it says you can believe anything and you can do anything. அது என்ன சொல்கிறது? நீங்கள் எதை வேண்டுமானாலும் நீங்கள் நம்பலாம், எதை வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம் என்றே சொல்கிறது. You would see the system of the world now. இப்பொழுது இருக்கின்ற உலகத்தினுடைய வழக்கங்களை நீங்கள் பார்க்க முடியும். Sexual immorality is okay. பாலுறவினுடைய துன்மார்க்கம் சரி பரவாயில்லை என்று சொல்கிறார்கள். Adultery is okay. பரவாயில்லை என்று சொல்கிறார்கள். Homosexuality is okay. ஓரின சேர்க்கை பரவாயில்லை என்கிறார்கள். You have liberation movements for this. இதற்கென்றும் சுயாதீன இயக்கங்கள் செயல்பட்டு வருகின்றது. Divorce is acceptable. திருமண விவாகரத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக விட்டது. But this is not what the word of God says. It's very, very clearly exactly opposite or exactly contradictory to the words, ways of the word. ஆனால் தேவனுடைய வார்த்தை இதனை சொல்லவில்லை. தேவனுடைய வார்த்தையானது இந்த சொல்லப்பட்ட இந்த அக்கிரமங்களில் விட்டு முற்றும் வித்தியாசமானதாகவே இருக்கின்றது. So the Lord says, for a true believer, you need to leave the ways of the world and turn to a way which is not what you are accustomed to, but forcefully accept by the grace and power of God. உண்மையான விசுவாசியாக இருக்கின்றவன் இப்பொழுது இருக்கின்ற இந்த காலத்தினுடைய முற்கால நிலைமைகள் எல்லாம் முற்றுமாய் விட்டுவிட்டு மனப்பூர்வமாக ஒரு உறுதியோட கூட தேவனுடைய வழிகளுக்கு நேராய் கடந்து வர வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். So for this sake, perhaps sometimes you may have to be mocked and probably be considered a stranger in this world. இதன் நிமித்தமாக இப்படிப்பட்ட முறையில் நாம் வாழும் நேரத்திலே உலகத்தினாலே நாம் ஏளனப்படுத்தப்படலாம் அல்லது தனிமைப்படுத்தப்படலாம். So probably people may look down upon you because you are very different from them. ஜனங்கள் உங்களை பார்த்து நீ வித்தியாசமாக இருக்கிறாய் என்று சொல்லி உங்களை ஏளனமாக குறைத்து மதிப்பிடலாம். But don't worry, because they are not going to give you the certificate when you go to heaven. ஆனால் நீங்கள் பரலோகம் சென்றடையும் பொழுது அவர்கள் வந்து உங்களுக்கு நற்சாட்சி கொடுக்க போவதில்லை. 1 John chapter 2 verse 15. 1 யோவான் 2 அதிகாரம் 15வது வசனம். Do not love the world or anything in the world. If anyone loves the world, the love of the Father is not in him. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. So if we start loving the world more and we are compromised with this world, it means that the love of the Lord is less in us, or we don't have the love of the Lord. உலகத்தில் உள்ளவைகளையும் அதிகமாக நாம் நேசித்திருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய அன்பு நமக்குள் இல்லை என்பதே உறுதியாகின்றது. So for a true believer, ஆகவே ஒரு உண்மையான விசுவாசிக்கு
another characteristic is the love towards your God should increase every day. நம் தேவன் மேல் காண்பிக்கின்ற அன்பானது காணப்படும். அந்த அன்பு ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். And we also see in this particular portion in verse 2, Ephesians chapter 2 verse 2, that the believers before knowing the Lord, they follow the ways of Satan or ways of the devil. இங்கே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்படும் நேரத்தில் அவர்கள் பிசாசனுடைய அல்லது சாத்தானுடைய வழிகளிலே அவர்கள் நடக்கிறவர்களாக, ஆகாயத்து அதிகார பிரபுவினுடைய வழிகள் நடக்கிறவர்களாக சொல்லப்படுகின்றது. Yes, it says the ruler of the kingdom of the air, the spirit who is now at work in those who are disobedient. இங்கே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் என்று சொல்லப்படுகிறது. So this is what happens if we don't strongly resist Satan. நாம் பிசாசானவனுக்கு உறுதியாக நாம் எதிர்த்து நிற்காவிடில் இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்க கூடியதாக இருக்கும். So we need to understand how Satan is going to try and tempt you or try and attack you. சாத்தானவன் எப்படியாக நம்மை தாக்கி நம்மை எப்படி சோதிப்பான் என்பதை பற்றியும் நிச்சயமாய் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். Only then can we resist and only then can we live a life of victory. அப்பொழுது மட்டும்தான் நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். Let me quickly go through this word. We are running out of time, so I'll quickly run through some ways of how Satan tries to attack a believer or try to make you live a life of failure. ஒரு தோல்வியான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாய் பிசாசானவன் எப்படியாய் நம்மை தூண்டுவான், எப்படியாக நம்மை சோதிப்பான் என்பதை பற்றி உள்ள சில வழிகளை நான் நம்முடைய நேரத்தின் குறைவினாலே நான் அதனை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். Satan tempts people through his lies. சாத்தானவன் தன்னுடைய பொய்களினாலே நம்மை சோதிக்கிறான். He did this in the Garden of Eden with Eve. அவன் ஏவாளிடத்திலே ஏதேன் தோட்டத்திலே ஏவாளிடத்திலும் இதைத்தான் செய்தான். And he tried to make her believe that God lied to her and he doesn't want the best for her. அதை தேவன் உங்களிடத்திலே பொய் சொன்னார் என்றும் சிறந்தவற்றை தேவன் உங்களுக்கு கொடுக்க விருப்பமில்லை என்றும் ஒரு பொய் சாத்தான் சொல்கிறதை பார்க்க முடியும். It is true of the world system as well. இதுதான் இந்த உலகத்தினுடைய முறைகளிலும் பார்க்க முடியும். It is a system built on lies. பொய்களினாலே கட்டப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கின்றது. They must do this particular work in this way. இந்த வேலையை இந்த வகையில் தான் நீங்கள் செய்ய வேண்டும். They must think in this way. நீங்கள் இந்த வழியில் தான் சிந்திக்க வேண்டும். If you don't think in this way, you do not belong to the corporate thinking world. இந்த வழியில் நீங்கள் சிந்திக்காவிட்டால் நீங்கள் இப்பொழுது இந்த உலகத்தில் சிந்திக்கின்ற இந்த கார்ப்பரேட் திங்கிங் அந்த செயல்முறையிலே நீங்கள் செயல்படாமல் போவீர்கள். You can't succeed then. நீங்கள் அப்பொழுது வெற்றியடைய மாட்டீர்கள். They must dress this way. இந்த வகையிலே நீங்கள் உடை அணிந்து கொள்ள வேண்டும். So they build a system of lies around you and you tend to, without knowing, tend to conform into that model that is kept before you. உங்களை சுற்றுமாக பொய்களால் கட்டப்பட்டிருக்கின்ற இவைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது இவைகள் மூலமாக நாம் இழுக்கப்பட்டு நாம் அதே வழியிலும் செல்லக்கூடியவர்களாக போய்விடுவோம். Satan tempts us through fear. சாத்தான் பயத்தின் மூலமாய் நம்மை சோதிக்கிறவனாக இருக்கிறான். 1 Peter 5 verse 8 tells us that the Satan is around us like a roaring lion. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றித் திரிகிறான். You see that particular word, it says roaring lion. கெர்ச்சிக்கிற சிங்கம் என்ற அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். You know what a lion does? சிங்கம் என்ன பண்ணும் தெரியுமா? Before it even goes and attacks the prey, அந்த தன்னுடைய இரையை தேடி அதை பிடிப்பதற்கு முன்பதாக it roars so loudly that it creates fear and panic in the prey. அந்த இரைக்குள்ளாக ஒரு பய உணர்வை ஏற்படுத்தும்படியாக அது அதிகமாய் அதை இரை பிடிப்பதற்கு முன்பதாக அது அதிகமாய் சப்தமிட்டு இரைச்சலிடக்கூடியதாக இருக்கும். So when it roars, அது கெர்ச்சிக்கின்ற நேரத்திலே the deers don't know what to do, so they run helter skelter. அந்த மானுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கு தெரியாமல் அங்கும் இங்குமாக ஓடக்கூடியதாக இருக்கும். So in a group of deers, ஒரு குழுவாக இருக்கக்கூடிய ஒரு மான்கள் it runs here and there, and so the lion is able to attack the one who's run away from the crowd.
அது இங்குமிங்குமாக அந்த மானினுடைய கூட்டங்கள் ஓடக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த கூட்டத்தின் மத்தியிலே ஒரு குறிப்பிட்ட மான் எங்கே தனியாக செல்கின்றதோ அதை நோக்கி போகக்கூடியதாக இருக்கும். Same here. Satan gives us the fear of future, the fear of the past. ஆகவே சாத்தான் நமக்கு எதிர்காலத்தை பற்றியுள்ள பயத்தையும் கடந்த காலத்தை பற்றியுள்ள பய உணர்வையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். Fear of what people would think about you. ஐயோ, ஜனங்கள் நம்மை பற்றி என்ன சிந்திக்கிறார்கள் என்பதை பற்றியுள்ள பயத்தை கொடுப்பான். Quickly read Proverbs 29:25. நீதிமொழிகள் 29:25 நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். The fear of man is what Satan gives you. I have fear of my boss. I'm fear of people telling me something about me. மனுஷனுக்கு பயப்படக்கூடிய பயம் கண்ணியை வருவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே என்னுடைய எஜமான என்னுடைய பாசுக்கு நான் பயப்படக்கூடியது, இவருக்கு பயப்படக்கூடியவராக நாம் இருக்கிறவர்களாக இருப்போம். So we tend to please people rather than please God. ஆகவே நாம் தேவனை பிரியப்படுத்துவதற்கு பதிலாக மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களாகவும். This is what Satan allows us to do, or this is what he actually does in our life. இதைத்தான் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்து செய்யக்கூடியவனாக இருப்பான். Satan tempts people through love of money and power. எங்கே பணத்தினுடைய ஆசையினாலும் அதிகாரத்தை பற்றியுள்ள ஆசையினாலும் ஜனத்தை அவன் சோதிக்கிறவனாக இருக்கிறான். We will not read this portion, but we know what happened in Matthew chapter 4 verse 9. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நடைபெற்றதை அறிந்திருக்கின்றோம். Satan tells Christ, Lord Jesus, if you bow down before me, I will give you all the kingdom of this world. நீர் எனக்கு முன்பதாக தாழ பணிந்து வணங்கினால் இந்த உலகத்தையும் அதன் ராஜ்யம் முழுவதுமாக உமக்கு தருவேன் என்று சாத்தான் ஆண்டவரிடத்திலே சொல்வதை பார்க்கிறோம். This is what the majority of the world is running after. இதற்காகத்தான் உலகத்தினுடைய பெரும்பகுதியான ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். They are seeking after money and fame. அவர்கள் பணத்திற்காக புகழுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். And it keeps them from following God. அவர்கள் அதனாலே தேவனை பின்பற்றுவதை விட்டு வழுவி போகிறார்கள். Quickly read 1 Timothy 6 verse 10. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். For the love of money is a root of all kind of evil. Some people eager of money have wandered from the faith and pierced themselves with many griefs. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை எச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். This is what happens by Satan. இதுதான் சாத்தானின் மூலமாய் நடைபெறுகின்றது. He can entrap you very easily with enticing things around in this world. இந்த உலகத்திலே சுற்றும் காணப்படுகின்ற காரியத்தின் மூலமாய் எளிதாக நம்மை வசியம் செய்து நம்மை சோதித்து விழச் செய்வான். It is not wrong to earn a good salary. நல்லதொரு சம்பளம் பெறுவது தவறே இல்லை. But is that salary taking you away from following God and his principles? ஆனால் அந்த உயர் சம்பளமானது தேவனையும் தேவனுடைய கோட்பாடுகளையும் விட்டு உங்களை விலக்கி விடுகின்றதா என்பதை சிந்திக்க வேண்டும். Is it taking you away from the time that you can spend with God? தேவனுடைய கூட நீங்கள் செலவிடுகின்ற நேரத்தை அது களவாடி செல்கின்றதாம். Many times this is what happens, especially in this present world. அநேக நேரத்தில் இப்பொழுது இருக்கின்ற அந்த தற்கால நிலைமைகளிலே இதுதான் நடைபெற்று வருகின்றது. 1 John 2:16 says the lust of the flesh, the lust of the eyes and the pride of life. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே ஜீவனத்தின் பெருமையும் கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் என்று சொல்லப்படுகின்றது. This is again the main ways through which Satan tempts and entices us. இந்த மூன்று பிரதானமான வழிகளின் வாயிலாக சாத்தான் நம்மை சோதிக்கக்கூடியவனாக நம்மை வசீகரிக்கிறவனாக இருக்கிறான். This is how Satan tends to keep us away from a relationship or a right relationship with God. தேவனோட கூட இருக்கின்ற சரியான ஒரு உறவை விட்டு நம்மை பிரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய வாயில்களாக இவைகள் இருக்கின்றது. So we need to understand these strategies that Satan puts before us. நமக்கு முன்பதாக சாத்தான் வைத்திருக்கக்கூடிய இப்பேற்பட்ட இந்த தந்திரங்களை அறிந்து கொண்டிருக்க வேண்டும். Understand the power that is ruling over you. உங்களுக்கு மேலாக ஆதிக்கம் செய்து ஆளுகை செய்து கொண்டு வரக்கூடிய அந்த வல்லமை என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். If you are ruled by the power of disobedience, கீழ்ப்படியாமையினுடைய வல்லமையினாலே நீங்கள் ஆளப்படுவீர்களானால், if you are ruled by the power of transgression and sin and falling again and again in your sin, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் இருக்கின்ற அந்த வல்லமையினுடைய பலத்தினாலே அதனுடைய ஆளுகையினாலே நீங்கள் ஆளப்படுவீர்கள் என்று சொன்னால், if you are ruled by the power and following the ways of this world,
இந்த உலகத்தினுடைய முறைமைகளிலும் இந்த உலகத்தினுடைய வழிகளிலுமாக அதனால் ஆளப்பட்டு அதனூடாக நீங்கள் நடந்து கொண்டிருப்பீர்களானால், if you are following the lust and the desire of your flesh, உங்களுடைய மாம்சத்தினுடைய இச்சைகளிலே நீங்கள் இழுப்புண்டு நீங்கள் விழுந்து போயிருப்பீர்களானால், remember you need to understand very importantly that you are not influenced by the power of God that has redeemed you. உங்களை மீட்டிருக்கின்ற ஆண்டவருடைய அந்த வல்லமையினுடைய ஆதிக்கத்திற்குள் நீங்கள் இல்லை என்பதை புரிந்து வைத்திருக்க வேண்டும். So as we commit ourselves and our lives every day into the hand of the Lord, நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாக ஒப்படைத்து நாம் ஜீவிக்கின்ற இந்த நாட்களிலே let us understand what the Lord wants us to do. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதை பற்றி ஆலோசித்து பார்ப்போம். We many times want to try and resist and fight Satan by ourselves. அநேக நேரத்தில் நாமே நம்முடைய சுய முயற்சியினாலே சாத்தானுக்கு எதிர்த்து நின்று செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். The Lord just wants you to do just one simple step. கர்த்தர் ஒரே ஒரு எளிய ஒரு காரியத்தை மட்டுமே செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். He just wants you to resist the devil. அவன் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று மட்டுமே சொல்கிறார். He has already given you the power to be victorious over sin, death, and you have already victory in your life. பாவத்தின் மேலும் மரணத்தின் மேலும் ஒரு வெற்றி வீரனாய் நீங்கள் ஜெயசாலியாய் ஜீவிப்பதற்கான வல்லமையை உங்களுக்குள்ளாக ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஏற்கனவே வெற்றியாளர்களாக இருக்கின்றீர்கள். If you already understand this power within you, உங்களுக்குள்ளாக இருக்கின்ற இந்த வல்லமையை நீங்கள் ஏற்கனவே அனுபவித்திருப்பீர்களானால், if you understand it, அதை புரிந்து வைத்திருப்பீர்களானால், you will never yield easily to the ways of Satan. நீங்கள் சாத்தானுடைய வழிகளுக்கு ஒருபோதும் எளிதாய் விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். How powerful is that power? I started with telling you about that. அந்த வல்லமை எவ்வளவு பெரிதானது என்பதை பற்றி முதலாவதாக நான் குறிப்பிட்டு சொன்னேன். How powerful is it? அது எவ்வளவு வல்லமையானது? The same power that resurrected Christ from the dead and led him to the ascension into heavens where he is now seated on the throne. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி உன்னதங்களிலே வீற்றிருக்க செய்திருக்கின்ற அந்த வல்லமை தான் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. There is no greater power than that in this world. இந்த உலகத்திலே அந்த வல்லமையை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு வல்லமை வேறொன்றும் இல்லை. No other power that can stand before this power. இந்த மாபெரும் வல்லமைக்கு முன்பதாக வேறு எந்த வல்லமையும் அதிகாரம் நிற்க இயலாது. And this power is there in dwelling in you. இந்த வல்லமையானது இப்பொழுது உங்களுக்குள்ளாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டு உங்களுக்குள் வாசம் செய்கின்றது. And the Lord desires that with this power you would live your life in obedience to him rather than in disobedience to him. இந்த வல்லமையினாலே நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியாமல் ஜீவியாமல் அவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றே விரும்புகின்றார். May we bow down our heads and acknowledge that Lord, in our flesh, in our weakness, maybe we have fallen many times. ஆண்டவரே, நாம் ஆண்டவருக்கு முன்பதாக நாம் தாழ பணிந்த ஆண்டவரே, நம்முடைய பலவீனத்தினாலே நம்முடைய மாம்சத்தினுடைய இச்சையினாலே ஒருவேளை ஆண்டவரே அநேக முறை நாங்கள் விழுந்து போயிருப்போம். Let us ask the Lord to give us the grace and strength and mercy that we might live our lives in all holiness and all purity, that we might bring glory and honor to him and him alone, because we have already been instilled with this power of victory in our lives. அங்கே வெற்றியினுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே அந்த வெற்றியில நாம் ஜீவிப்பதற்கு ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் தான் அதற்கேற்ற ஒரு கிருபையும் பலத்தையும் நமக்கு தந்து நாம் அதன் மூலமாய் வாழும்படியாக உதவி புரிவாராக. May the Lord bless these words to us. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். ஆத்மீய கீதங்கள்ல 800